நம்ம இந்த வீடியோல எஸ்ஐஆர் உடைய டிராஃப்ட் லிஸ்ட் இப்போ வெளியாயிருச்சு. அதை நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கறதுன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். அதாவது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும், இல்லை உங்களுக்கு மட்டும் பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுக்க தேவையில்ல, ஓடிபி வாங்க தேவையில்ல, காசு கொடுக்க தேவையில்லை, சைன்இன்னோ இல்லை லாகினோ பண்ண தேவையில்லை. ஏன்னா மற்ற மெத்தட்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணுங்க, லாகின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உசுரை வாங்குவோம். அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு. யாரெல்லாம் இதை பார்க்கணும்னா, யாரெல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்களோ பிஎல்ஓட்ட, அவங்க எல்லாருமே அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும். அப்போ யாரெல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்கன்னு பார்க்கும்போது 6.5 கோடி பேர் தமிழ்நாட்டில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ அந்த 6.5 கோடி பேர்த்துல யாரெல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்களோ அவங்க மட்டும் இதை செக் பண்ணுங்க. இன்னும் எங்கிட்ட ஓட்டரே இல்லை, நான் ஃபார்ம் கொடுக்கவே இல்லை, ஃபார்மை வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டேன், எனக்கு ஃபார்மே வரல அப்படிங்கிறவங்க இதை செக் பண்ணாதீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கானது கிடையாது. ஃபார்ம் எழுதி கொடுத்தவங்க தான் இதை செக் பண்ணணும். சரி, இது எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை எதில் பார்க்கணுன்னா நீங்கள் ஃபோனு இல்லை லேப்டாப் எதில் வேணால் பார்த்துக்கலாம். கூகுளுக்குள்ளே போய்க்கோங்க. எல்லாத்துலேயுமே கூகுள் இருக்கும். நெட்டை ஆன் பண்ணி கூகுளுக்குள்ளே போய்க்கோங்க. கூகுளில் போனணும் ECI நெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. என்ன கொடுக்கணும்? ECI நெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு லிஸ்ட் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு முதல் இடத்துலையே இது இருக்கும், சிலருக்கு 2வது இடத்துல இது இருக்கும். என்ன இருக்குன்னா ஓட்டர்ஸ் அப்படின்னு போட்டு ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும். இதுதான் கவர்மெண்ட்டுடைய தேர்தல் ஆணையத்துடைய ஒரு வெப்சைட்டு. இதுக்குள்ளே போனோம். இப்போ இதை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் காட்டும். அதாவது நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ECI நெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரைட் சைடில் கீழே இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும், அதாவது ரோஸ் கலரில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். என்னக்குள்ளே போகணும்? ECI நெட்குள்ளே போகணும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அதிலிருந்து மறுபடியும் தனியாக ஓட்டர் லிஸ்ட்டில் நேம் சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்படி செலக்ட் பண்ணி போனால் மட்டும் தான் கரெக்டாக வரும். இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அடுத்தது இதுதான் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டீட்டெயில் கேட்கும். என்ன கேட்குன்னா, மேலே பார்த்தீங்கன்னா காட்டும் லாங்குவேஜ்னு காட்டும். லாங்குவேஜுங்கிற இடத்துல அதை கிளிக் பண்ணி தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு தமிழில் தான் வரணும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு ஹிந்தின்னு இருக்கும். அதில் இருந்தால் நமக்கு காட்டாது. அதனால் தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம எஸ்ஐஆர் அந்த எபிக் நம்பரை கொடுக்கணும். இந்த எபிக் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய ஓட்டர் கார்டில் இருக்கக்கூடிய ஐடி நம்பர். இப்போ நீங்கள் ஒரு ஓட்டர் கார்டு வச்சுருப்பீங்கள்ல, ஏன்னா ஓட்டர் கார்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தடவை ஃபார்முக்கு கொடுத்தாங்க வாங்கினாங்க. அதனால் எல்லாத்துக்குமே இப்போ என்ன ஓட்டர் கார்டு இருக்கோ அது 5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஓட்டர் கார்டாக இருக்கலாம், 20 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஓட்டர் கார்டாக இருக்கலாம், போன வருஷம் வாங்கின ஓட்டர் கார்டாக கூட இருக்கலாம். அது என்னவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய ஓட்டர் கார்டுடைய நம்பரை கொடுங்க. இல்லை என்னுடைய ஓட்டர் கார்டே காணோம், நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல, அதில் 2ல் ஒரு ஃபார்ம் தானே பிஎல்ஓட்ட கொடுத்துருப்பீங்க, இன்னொரு ஃபார்ம் உங்கள்கிட்ட தானே இருக்கும். அந்த ஃபார்ம் எடுத்து பார்த்தீங்கன்னாவே மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ, உங்கள் ஓட்டர் கார்டு நம்பரு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. முதல்ல அந்த நம்பர் எப்படி ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் வந்திருக்கும், WSD அந்த மாதிரிலாம் போட்டு அப்புறம் நம்பர்ஸ் வந்திருக்கும், 1 2 3 4 5 அந்த மாதிரி வந்திருக்கும். அப்போ லெட்டர்ஸும் நம்பர்ஸும் சேர்ந்து வந்திருக்கும். அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். எப்படி டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கேப்ஸில் இருக்கிறத கேப்ஸில் தான் பண்ணணும். இப்போ இந்த லெட்டர்ஸ் எப்படி இருக்குன்னா கேப்ஸில் இருக்கும். நம்ம நார்மலாக டைப் பண்ணால் ஸ்மாலில் வந்துடும். ஸ்மால் ஏக்கும் கேப்ஸ் ஏக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் கரெக்டாக அந்த கேப்ஸில் அடித்து நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நான் கொடுக்கும்போது தெரியாமல் 2 2 வர இடத்துல ஒரு 2 கொடுத்துட்டேன். அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரிசல்ட் நாட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணி கொடுக்கும்போது தான் எனக்கு லிஸ்ட்டு காட்டுச்சு. அதனால் நம்பர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த எபிக் நம்பரை கொடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுன்னு இருக்கா, ஸ்டேட் தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாட்டுடைய தான் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே கேப்சான் இருக்கா, அந்த கேப்சாவை அப்படியே டைப் பண்ணும். இந்த ரைட் சைடில் அந்த பச்சை கலரில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிறத அப்படியே என்ன பண்ணும், நீங்கள் ரைட் சைடு பெட்டிக்குள்ளே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கு பிறகு கீழே இருக்கக்கூடிய அந்த சர்ச் அப்படிங்கக்கூடிய மஞ்சள் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே அதை என்ன பண்ணும், சர்ச் பண்ணி கீழேயே காமிச்சிடும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழேயே காட்டும் ரிசல்ட் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த மாதிரி காட்டும். இதில் உங்கள் பேர், உங்களுடைய புது வாக்காளருடைய எல்லா விஷயமும் வந்திருக்கும். அந்த டிராஃப்ட் லிஸ்ட்டில் என்னென்ன வந்திருக்குன்னு வரும். இதில் என்ன மாறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் மாறி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் மாறி இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பூத் அதிகம் பண்ணிட்டாங்க.
அதே மாதிரி உங்களுடைய சீரியல் நம்பரும் மாறி இருக்கும். இப்போ பொதுவாக என்னுடைய பார்ட் நம்பர் ஒரு 35ன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து எனக்கு வந்து 35 இருந்துச்சு. என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்துச்சுன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் மாறி இருக்காது. ஆனால் பார்ட் நம்பர் அந்த 35 இருந்தது வந்து 45, 50ன்னு மாறி இருக்கும். அதே மாதிரி எனக்கு சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து 300ஆவதாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய பூத்தில் ஒரு 800 பேர் 1000 பேர் ஓட்டு போடுறாங்க. அதில் நான் 300ஆவது நம்பராக இருந்திருப்பேன். இப்போ பார்க்கும்போது என்னுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 210, 200ன்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். அப்போ நம்பர் மாறி இருக்கும். எதுக்காகனா அவங்க வந்து இப்படி வந்து மாற்றினால, பூத் மாற்றினால சீரியல் நம்பரும் மாறிடுச்சு, பூத்தும் மாறுது. 10ஆவதுக்கு நிறைய பேர்த்த வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 97 லட்சம் பேர்த்த ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 97 லட்சம்னா யோசிச்சுக்கோங்க. அந்த 97 லட்சமும் வந்து எல்லா இடத்துலையுமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே அங்கேலாம் கிடையாது. சென்னையில், திருப்பூரில், ஈரோட்டில், கோவையில், அதுக்கப்புறம் மதுரையில், திருச்சியில், திருச்சிராப்பள்ளி எல்லா பக்கம் பண்ணியிருக்கனால ஒவ்வொரு ஊர்லேயுமே உங்கள் எல்லா ஊர்லேயுமே தனித்தனியாக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதுனால எல்லாருடைய பேரும் நடுவில் இருந்து நீக்கியிருப்பாங்க. நீக்கணும்னு என்ன ஆயிருக்குன்னா மறுபடியும் பேரெல்லாம் வந்து என்ன ஆயிரும், நம்பர் மாறிடும். அதனால கண்டிப்பாக நம்பர் மாறி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த லிஸ்ட்டை கீழே பார்த்தாவே தெரியும். அது போக உங்களுக்கு அந்த லிஸ்ட்ல இருந்து ரைட் சைடு கார்னரில் அதே லிஸ்ட்டில் அந்த கீழே காட்டு பாருங்கள், அதில் ரைட் சைடில் வந்து சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதவே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீளமாக பார்த்துக்கலாம். அதுலேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கும். ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுதான் உங்களுடைய புது தகவல். இதை தான் நீங்கள் இந்த தடவை ஓட்டு போடுறது யூஸ் பண்ணணும். அதோட இந்த டிராஃப்ட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துருச்சு. இனி வந்து என்ன பண்ண தேவையில்ல, இனி ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கவலை இல்லை. அதே நேரத்தில் இது வந்துருச்சு நமக்கு வேலையே இல்லையான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த லிஸ்ட்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்தால் சேஞ்சஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் வந்து இதில் வந்து ஏதாவது பேர் மாற்றணும், அது மாற்றணும், இது மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, அட்ரஸ் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மாற்றி வச்சுக்கோங்க. 1. 2வது என்ன தெரியுங்களா, இந்த லிஸ்ட்டு வந்ததுக்கு பிறகு யார் பேரில் இந்த லிஸ்ட்டில் வரலையோ அவங்கெல்லாம் போய் புதுசாக ஃபார்மை கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்ம் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வராதவங்கெல்லாம் புதுசாக தான் கொடுத்தாகணும். அவங்களுக்கு 1 மாதம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரையும். அதனால் ஜனவரி 18னா பொங்கல் முடிஞ்ச கையோடு நம்ம முடிச்சிடணும். அதுக்குள்ளே சீக்கிரம் என்ன பண்ணுங்க, புது ஃபார்மையும் கொடுத்துருங்க. அப்போ இது 2ம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு புது ஃபார்மும் கொடுத்துருங்க. இந்த லிஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்தால் சேஞ்சஸ் பண்ணிடுங்க. இதை தான் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்படி பாருங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்துக்கும் பார்க்கணுன்னா அந்த எபிக் நம்பருங்கக்கூடிய இடத்துல மட்டும் என்ன பண்ணுங்கள், திரும்ப திரும்ப வேறு நம்பரை வந்து உங்கள் குடும்பத்துடைய நம்பரை போட்டு நீங்கள் மறுபடியும் கேப்சா டைப் பண்ணால் போதும். ஒரு தடவை லாங்குவேஜ் டைப் பண்ணுங்கள், ஒரு தடவை வந்து தமிழ்நாடுங்கிறது டைப் பண்ணால் போதும். மற்றபடி நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்து எல்லாத்தோடதும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி பார்த்துக்கிட்டாவே ஈஸி. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.